அறிந்து கொள். ஆமா உண்மைதான். அப்படி திருஞ்சாட்டான் குடியிலே சிறுதொண்ட 10 நின்னும் திருமுறாமலாயிரம் பேர்களுக்கு அவரு படித்துக் கொண்டு வருகிறான். இதை அறிந்து என் பெஞ்சாதியானவர் பார்வதா, ஆனால் சுவாமி உலகத்தில் படியலுக்கும் கருத்தா நீங்கள் அல்ல. திருச்சலாட்டான் குடியிலே சிறுதொண்ட 10 என்பவன் தினம் தவறாமலாயிரம் பேசிக்கு அவரு படித்துக் கொண்டு வருகிறார் என்று மக்களும் புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தார்களா. அதுக்கு எனக்கு கோபம் பெருகி ஆண்டியா உருவமாறி அவனுடைய அண்ணக்குடி அறுக்கிறேன், சென்னாசா உருவமாறி அவனுடைய விருத்தத்தை குறைக்கிறேன் என்று தெரிவித்தேன். சூரி வந்து ஆனால் சாமி நீ ஆண்டியாக உருவம் மாறினாலும் அண்ணக்குடி அறுக்க முடியாது, சென்னாசா உருவம் மாறினாலும் விருத்தத்தை குலைக்க முடியாது, அவரை மனதை சோதித்து என்று தெரிவித்தார். அதுக்காக அந்த ஆண்டியாக அவதாரம் இருக்குது. சாப்பாடுக்காக வந்து சிசியா உண்மைதான் 2 பேருமே போலாமா, நானும் உன்னோட வரேன். என்னுடைய ஆயாசம் தீரும்படி சோறு போடுவார் உண்டோ இருக்கிறாங்களா பாக்கணும். என்னுடைய சோறுகளை தீரும்படி அதுவும் இல்லாவிட்டாலும் கஞ்சி அண்ணன் கொடுப்பார் உண்டோ கலையாரி செல்வதற்கு அண்ணன் இருக்கிறாங்களா தெரியல, பாக்கலாமா. எப்படி அண்ணன் கொடுக்க வேண்டும் தெரியுமா? தெரிகிறேன். அதை பூஜை செய்து கண்டாலும்
அதுவும் இல்லாவிட்டாலும் தன் கழுத்தில் இருக்கும் தாலியை வித்தாவதும் மளிகை கடையிலே சென்று பொருள்களை வாங்கி சாதம் சமைத்து ஆண்டி பதங்களுக்கு அவங்க படித்து விட்டு சாப்பிடுறது யாரும் இருக்கிறாங்களா? அப்படி யாருங்க பார்த்துட்டு தான் போகணும். ஆமா பிள்ளையாராய் தந்தை பிள்ளையாராய் தம்பிமார்களே, சிறு தொண்டனாருடைய அண்ணமடை எங்கப்பா இருக்கிறது? சரி பாத்துக்கிறேன், நானே ஒன்று பாத்துக்கலாம். ஓட்டியாடு தம்பிமார்களே, சிறுதொண்டனாருடைய அண்ணமறை எங்கப்பா இருக்கு? அவங்க நாட்டுக்கு போய் பார்த்தா நம்மளுக்கா தெரியுது. அது கரெக்டா சொன்னீங்க. ஆமா தம்பி டே டே திருதொண்டன் மனை தேடி தெருவாசல் வலம் வந்து ஜெயகண்ட வாத்தியம் என்று சொல்லக்கூடிய 5 குத்து ரகுமணியானது நாமல் கால் வைத்தவுடனே அடித்து விட்டதல்லவா? யார் வருகிறார்கள் பார்க்கலாம்.
வந்து வேடுபடுத்து நட்சத்திரம் காட்டுடன் கையில் சொன்னாய் இந்த நாமுதற்கு யோகி இருப்பது அதுவும் அம்மா உன் நாடனார் எங்கே சென்றால் அம்மடியே சந்தோஷம் உண்டாகட்டும். நீயும் தன்னந்தனிமையாகத்தானே வந்து என் பாவத்தை பணிந்தாய். உன் நாதனார் எங்கே சென்று விட்டார் அம்மணி? சாமி, என்னுடைய கணவரும் காசி ராமேஸ்வரம் ஆயவரம் என்று சொல்லக்கூடிய கும்பகோணம் எங்களுடைய அன்னமடத்தில் 3 நாள் 6 வேளை அன்னமடத்தில் யாரும் வரவில்லை. அதனால் என்னுடைய கணவரும் காசி ராமேஸ்வரம் ஆயவரம் கும்பகோணம் என்று சொல்லக்கூடிய சென்றிருக்கின்றார் சாமி. ஆண்டி பண்டாரங்களை அழைத்து வருவதற்காக. அப்படியா? எதற்காக என்னை வரவழைத்தார்? சாமி, 3 நாள் 6 வேளை. சாமி, 3 நாள் 6 வேளை என்னால் வரவில்லை. அச்சிது போஜனங்கள் நண்பனாரே சாமி, அப்படியா? ஆனால் அம்மணி, இதான் போஜனமே ஆகி போச்சுன்னு சொல்றேன். நான் எங்க சாப்பிட முடியும்? செஞ்சு வச்சு ஆனால் அம்மணி, உருகிய பொன்னது 1 மணி தந்தாலும் உன் உறவினர்கள் மணியெல்லாம் அன்னம் புசிய மாட்டேன். தருக்கிய பொன்னது தங்க கட்டியாக வாரி தந்தாலும் உன் தலைவன் எல்லாம் மணியில் அன்னம் புசிய மாட்டேன். அப்படி சொன்ன கணவன் இல்லா மனையில் நான் கையில் கிளவ மாட்டேன் தாயி. ஆனால் அம்மணி, எனக்கு சோறு பொழுது உண்டா இருந்தால் மட்டும் ஊருக்கு வடக்கு 1000 பட்டு போடு திருவாச்சி மரத்தடியில் அமர்ந்திருக்கிறேன். உன் நாதனார் வந்து அங்கு வர சொல். சோறு போடுவது உண்டால் இருந்தால் மட்டும். சாமி, 1000 வருஷம் பட்டு போட திருவத்தி மரத்தில் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போகுது. ஆமா, அப்படி வேற எங்காவது செஞ்சு விட்டால் நாங்க ஏண்டா சித்தியா? சொல்லுங்க. நாம வந்ததால என்ன? நாம சாப்பாட்டுக்கு வந்துங்க. ஆம்பெல்லாம் விட்டு சாப்பிடுறதுன்னு சொல்றீங்க. நாங்க எதுக்கு போறோம்? நாங்க எதுக்கு நம்ம மரத்தடியிலே இருப்போம். உன் கணவர் வந்த உடனே எங்களை கூட்டிட்டு சாமி, அப்படி வேற எங்க போக மாட்டேன். நானே இங்க அப்படி பார்க்கக்கூடிய ஆள் இல்ல. அப்படி என்றால் ஆகட்டும். 2 வருஷமா
ஆசனத்தை போட்டு அமரலாம். நான் உட்காந்துருந்தேன். வேகாது வெயில்ல இந்த வெந்துடு காலில் பட்டு போன மரத்தையில் உட்காரலாம் சுடுமண் சொல்றீங்க. பத்தி நம்மளுக்கு தெரிவிக்கிறேன். மலை இரும்பக்க ஆட்சி மரம் பூத்திடுமா மரம் பூவாது நின்றதோர் பூவினால் ஆட்சி மரம் பூத்து சொரிந்திடுமா காயாது நின்றதோர் கரியினால் ஆட்சி மரம் காய்த்து சொரிந்திடுமா பார்த்தா பிறந்தவன் போல் காய்ச்சலிக்கிறது தலவா. உட்காரலாம்ப்பா. உட்காரலாம். அடிச்சா வந்து போட்டா பார்த்தா அப்புறம் நீங்க பேசு. அப்படியா? ஈட்டியே கேட்கிறார்கள். இருக்கும் பாவங்கள் எல்லாம் தேர்ந்து விடும். ஆனால் காசி ராமேஸ்வரம் மாயவரம் கும்பகோணம் சென்றீர்கள் அல்வா? தெரிவிக்கிறேன் கேளு சுவாமி. சிதம்பரம் சீர்காழியோ ஓடிவேனே பெண்ணே ஓடிவேனே. சிதம்பரம் சீர்காழி குற்றாலம் நாடு மேலோகம் பூலோகம் சென்று பார்த்தேன். ஒரு பாடி பரிதேசி கூட கிடைக்கவில்லை. இருப்பதை விட நம்ம இறப்பதே மேல் என்று நினைத்தேன். சாமி அப்படியா பெண்ணே? என்ன பெண்ணே?
விட்டு விட்டீர்கள் பெண்ணே. அவர் வந்தார் சுவாமி. அவர்களுக்கு பாதமணிந்து அமுதலுக்கு கூப்பிட்டேன். அவர் என்ன தெரிவித்தார் தெரியுமா? ஒரு மணி தந்தாலும் அப்படியா? அப்படியே இருக்கார். சரிக்கையே பொண்ணு தங்க கட்டியா தந்தாலும் தமிழ் இல்லாமல் என்று சொல்லிவிட்டு ஊருக்கு மேற்கே 1000 வருடம் பட்டு போன திருவத்தி மரத்தில் அமர்ந்திருக்கிறேன் என்று சொல்லி நீ அன்னம் அளிப்பது உண்மையானால் கணவரை அங்கே வர சொல்லு என்று சொல்லி வருகிறேன் பெண்ணே. அப்படியே சமையல் செய்து வைத்திருப்பாய்.